வஹுவ இந்த தீனை அறிந்து கொள்வதில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பி தௌஹீத். இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது தௌஹீதை கொண்டு. அதில் அல் இஸ்திஸ்லாமு அவனுக்கு பணிந்து விடுவதை கொண்டு. அது அவனுக்கு கட்டுப்படணும், அவனுக்கு பணிந்து விடணும். அப்போ இதுதான் இந்த தௌஹீதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் இஸ்லாம் என்பதில் முதல் அம்சம். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை தான் படிக்கிறோம். அது என்ன? முதல்ல அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பி தௌஹீத், அல்லாஹ்வுக்கே தௌஹீதை கொண்டு ஒருமைப்படுத்தி, அவன் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒருமைப்படுத்தி அவனுக்கு பணிந்து விடுவதுதான் அல் இஸ்லாம். இரண்டாவது அம்சம் வல் இன்கியாது லஹு பி தாஅதி, அவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் கட்டுப்பட்டு நடப்பது. அப்போ அல்லாஹ்வுக்கு தாஅத்தை வெளிப்படுத்தணும், கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தணும். ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துக்கிட்டு நான் இஸ்லாம் படி நான் வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் என்பது கீழ்ப்படிவதின் மார்க்கம். கீழ்ப்படிந்தால் தான் உண்மையான இஸ்லாம். அது கட்டுப்படலை, கீழ்ப்படியலை அப்படின்னா, தாஅத் இல்லை, இன்கியாத் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அது பேருக்கு ஒருத்தர் தன்னை முஸ்லீம் சொல்லிக்குவார், ஆனால் அவர் உண்மையாக அதாவது தாஅத் இல்லாதனால அவர் இன்கியாத் கட்டுப்பட மாட்டார். இன்கியாதுனா கட்டுப்படுறது, தாஅத்னா கீழ்ப்படுறது. ஒருத்தர் கீழ்ப்படி சட்டங்கள் படி, இஸ்லாமிய சட்டங்கள் படி கீழ்ப்படியணும், அப்போதான் அவர் கட்டுப்பட்டார்னு அர்த்தம். இது ரெண்டாவது அம்சம். மூணாவது வல் பராஅத்து மின ஷிர்க் வ அஹ்லிஹி, ஷிர்க்கை விட்டும் ஷிர்க் செய்பவர்களை விட்டும் விலகி இருப்பது, அவர்களை புறக்கணித்து விடுவது. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் ஷிர்க்கையை செய்து கொண்டு இஸ்லாமில் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஷிர்க்கு செய்பவர்களோடு கலந்து வாழ்ந்துக்கிட்டு, அவங்களோடு கலந்து நெருக்கமாக இருந்துக்கிட்டு இஸ்லாமில் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இஸ்லாம்னா என்ன? தீனுல் இஸ்லாம்னா ஷிர்க்கையும் விடணும், ஷிர்க் செய்பவர்களை விட்டு விலகி இருக்கணும். இன்றைக்கி பிரச்சனை மக்கள்னா இதிலெல்லாம் வந்துருச்சு. அப்போ உண்மையான இஸ்லாம் மக்கள்கிட்ட இன்றைக்கி பார்க்க முடிகிறது ரொம்ப அரிதாக போச்சு இஸ்லாம். அப்போ இந்த விஷயங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த தீனுல் இஸ்லாமுக்கான மராத்திப்னா படிநிலைகள், லெவல்ஸ் இருக்கு. எல்லாரும் ஒரே லெவலில் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த லெவல்ஸ் எதை முடிவு செய்யுது அப்படின்னா 3 விஷயங்கள். முதலாவது அல் இஸ்லாம், இரண்டாவது அல் ஈமான், மூன்றாவது அல் இஹ்சான். இந்த 3ஐ விளங்கணும்னா 3க்கும் இருக்கக்கூடிய அர்கான், தூண்கள், அடிப்படைகள் என்னங்கிறது விளங்கணும். அதனால தான் ஷேக் சொல்கிறாங்க குல்லு மர்த்தபத்தின் லஹா அர்கானுன், ஒவ்வொரு படிநிலைக்கும் ருக்குன் இருக்குது, அதாவது தூண்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது இஸ்லாமுக்கு தூண்கள் உண்டு, ஈமானுக்கு தூண்கள் உண்டு, இஹ்சானுக்கும் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க.